Hi guys, welcome back to yet another video of Diaries of Vijay. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் பட்ஜெட்டில் என்னென்னவெல்லாம் விலையில் அதாவது உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் என்னென்னலாம் ட்ரோன்ஸ் அதாவது ஹெலிகாம் இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய ட்ரோன்ஸ் இருக்குது. ட்ரோன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹெலிகாம் அதாவது வந்து பறக்கும் கேமரா அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். பட் அது வந்து ஹெலிகாம்னு மேக்ஸிமம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கல்யாணத்தில் நிறைய வீட்டு கல்யாணத்தில் ஸோ நிறைய இடத்துல வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேமரா தான். ஸோ அதுதான் வந்து ஹெலிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீகலாக வந்து ஒரு பேர் வந்து ட்ரோன்ஸ். ஸோ காமனாக கால் பண்ணுறது வந்து ஹெலிகாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து உங்கள் பட்ஜெட்டில் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிப்போம். ஸோ நம்மகிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, ஸோ இதில் ட்ரோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் ட்ரோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது உங்கள் பட்ஜெட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் வாங்குங்க. ஸோ எப்போ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு வேளை ஒரு 15,000 ஒரு 10,000 ஒரு 15,000 ஒரு ட்ரோன் இருந்தால் பரவாயில்ல, எங்கள்கிட்ட அவ்வளோதான் காசு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காகவும் ஒரு ட்ரோன் இருக்குது. ஸோ அதான் வந்து DJI Tello அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த DJI Telloவோடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11,000. ஸோ இந்திய மதிப்பு வந்து 11,000 ருபீஸ். ஸோ இந்த ட்ரோன் வந்து பக்கத்தில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ நிறைய இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 15,000 ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 3 பேட்டரி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸோ இதே DJI Telloவில் வந்து 15,000க்கு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வந்து ஃப்ளைமோர் காம்போ. ஸோ அந்த ஃப்ளைமோர் காம்போ வந்து 15,000க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுடைய பட்ஜெட் 25,000க்கு பரவாயில்ல, ஒரு 25,000 இருந்தால் ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு ட்ரோன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI Spark. ஸோ இந்த DJI Spark நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அந்த DJI Spark அப்படின்ற ட்ரோன் வந்து 25,000 இந்திய மதிப்பில் வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது சரி ஓகே இப்போ ஒரு 50,000 60,000 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்காக இருக்குது DJI Mini. எஸ், DJI Mini. ஸோ இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு ஃபெமிலியரான ட்ரோன் இதாவது. ஸோ இந்த DJI Mini எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய மதிப்பில் வந்து 56,000 ருபீஸ். எஸ், 56,000 ரூபாய் இந்த DJI Mini காஸ்ட். அதாவது இந்தியா பொறுத்தளவுக்கு இதுதான் காஸ்ட்டு. ஸோ இதே வந்து இன்னொரு ட்ரோன் இருக்குது இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண DJI Mini 2. ஸோ இந்த DJI Mini 2ல் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மினி வந்து 250 கிராம்ஸ், இது வந்து 249 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 249 கிராம்ஸ் வெயிட் உள்ள DJI Mini 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸ். எஸ், 60,000 ருபீஸ்க்கு வந்து இது இந்திய மதிப்பில் சேல் ஆகுது. ஸோ இதில் மினியோட என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நீங்கள் ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம் அப்படின்னா 4K இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து 4K வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது DJI பொறுத்தளவில் ஒரு அமெச்சூர் அதாவது இப்போ புதுசாக ட்ரோன் ஓட்ட பழகிறவங்களுக்கு ஸ்பார்க் இட்ஸ் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து இது வாங்கினா இன்னும் கொஞ்சம் லிட்டில் ப்ரொஃபஷனல், அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கு 4K கேமராவில் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உங்களோட பட்ஜெட் ஒரு வேளை 50,000-60,000 இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ DJI Mini அண்ட் DJI Mini 2. ஸோ அடுத்தது உங்கள் பட்ஜெட் ஒருவேளை ஒரு 80,000 85 ஒரு 90,000க்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். ஸோ 80-85க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட பட்ஜெட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு ட்ரோன் இருக்குது. ஸோ அது என்ன ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து DJI Mavic Air. எஸ், இது வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ட்ரோன். ஸோ DJI Mavic Air என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எவ்வளோ ரேட் அப்படின்னா வந்து 80,000. எஸ், 80,000 ருபீஸ் தான் வந்து இந்த DJI Mavic Air வருது. அந்த DJI Mavic Air. ஸோ இதே மாதிரி ஸோ 85,000க்கு ஸோ இதில் ஒரு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு 85-90க்குள்ளே எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸோ DJI Mavic Pro. எஸ், DJI Mavic Pro இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 85,000. ஸோ Mavic Airவோட அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ட்ரோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ Mavic அந்த ப்ரோ வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதை வந்து DJI Mavic Pro, இது வந்து DJI Mavic Air.
ஸோ இது ரெண்டில் கம்பேர் பண்ணுறப்ப DJI Mavic Pro இஸ் பெஸ்ட். ஸோ ஒரு உங்களுக்கு வந்து 85 இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஒரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறப்ப தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை மிட் லெவல் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு மிட் லெவல் ஃபோட்டோகிராஃபர், ஸோ இப்போ தான் ஃபோட்டோகிராஃபர் எடுத்து பழகிட்டீங்க, ஸோ அட்வான்ஸ் அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து Mavic Proக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததான் இன்னொன்று இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் பட்ஜெட் வந்து ஒருவேளை 1,00,000க்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1,00,000லேருந்து ஒரு 1,25,000 அப்படின்னு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வாங்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி Mavic Pro இல்லை Mavic Air வச்சுருந்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI Mavic Air 2 இருக்குது. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணாது, அதாவது லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க DJI Mavic Air 2. ஸோ அதில் இருக்கிறதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த நிறைய என்னடா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையன்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுக்கான ட்ரோன்ஸான எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ அடுத்தது ஒரு நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டைரிஸ் ஆஃப் ஜேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அதில் வந்து இதோ இனிமேல் வர்ற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நிறைய வீடியோஸில் இந்த ட்ரோன்ஸை பற்றியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த Mavic Air 2, அதாவது DJI Mavic Air 2ஓட இந்தியன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000லேருந்து 1,25,000 வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ அது வந்து செல்லர்ஸ் பொறுத்து, அதாவது வந்து செல் பண்ணுறவங்களை இந்தியாவில் செல் பண்ணுறவங்களை பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்தது அளவுக்கு நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு 1,20,000, அதாவது 1,20,000 ரூபாயிலிருந்து ஸோ 1,20,000 ரூபாயிலிருந்து 1,25,000 ரூபாய் வரைக்கும் இது வந்து சேல் பண்ண வருது ஸோ இந்தியாவில். ஸோ இதுக்கு மேலேயும் ட்ரோன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்கள் பட்ஜெட் 1,50,000, அது 1,85,000, ஒரு 2 lakhsக்குள்ளே 2 lakhs வரைக்கும் நான் போகலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ட்ரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mavic 2 Pro இருக்குது. ஸோ Mavic 2ல் வந்து 2 ரிலீஸ் பண்ணாங்க, Pro 1 Zoom 1. ஸோ இதில் வந்து Zoom இருக்குது. ஸோ இந்த Zoom ஆப்ஷன் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாஸ்லெஸ்ஸாக, அதாவது குவாலிட்டி லாஸ் ஆகாமல் ஜூம் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது, ஸோ ஜூமில் இருக்குது. ஸோ Mavic 2 Proவில் வந்து இட்ஸ் பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு, அதாவது பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ட்ரோன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இந்த Mavic 2 Zoomோட ப்ரைஸ் என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,50,000 rupees. ஸோ Mavic 2 Proவோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 85,000. ஸோ இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 2 lakhsக்குள்ள உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா DJI Phantom 4 Pro வெர்ஷன் 2.2 இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நிறைய ட்ரோன்ஸ், இதே மாதிரி ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் அது DJI Phantom 4 இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ட்ரோன் இது. ஸோ நிறைய பேருக்கு ட்ரோன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரதில்ல இந்த ஒரு Phantom 4 Pro வந்து முக்கியமான இது. ஸோ இது வந்து DJIயோட பிராண்டை வந்து ரொம்ப மேலே தூக்கிட்டு போன ட்ரோன்ஸில் இது ஒரு முக்கியமான ட்ரோன்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படியே தான் வந்து Mavic 2 Proவில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து காம்பேக்ட் சைஸில் இருக்குது, ஒரு சின்ன வேரியேஷன்ஸ். ஆப்வியஸ்லி பெரிய ட்ரோன் ஒன்று சின்ன ட்ரோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 2-3 மைனஸஸ் இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் பட்ஜெட் ஒரு வேளை 2 lakhs கிட்ட இருந்ததுன்னா Mavic 2 Pro ஆர் Mavic 2 Zoom, அப்படி இல்லை அப்படின்னா Mavic Phantom 4 Pro, ஸோ DJI Phantom 4 Pro உங்களுக்கு வெயிட் பண்ணுறது. ஸோ உங்கள் பட்ஜெட் 2 lakhs இருந்ததுன்னா இது வாங்கிக்கலாம். ஸோ இல்லை உங்கள் பட்ஜெட் நீங்கள் எனக்கு பட்ஜெட்டில் வேணாப்பா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன், ஸோ எனக்கு வந்து சினிமேட்டிக் லெவலில் ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸாக இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மெயின் தமிழ் சினிமாஸில் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து ட்ரோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுறதுல முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிற இந்த ட்ரோன் வந்து DJI Inspire 2. எஸ், இதுதான் அந்த ட்ரோன். ஸோ DJI Inspire 2 இந்த ட்ரோன் என்ன அப்படின்னு எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 5.4Kல வந்து இது வந்து ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா ஃபுட்டேஜை ஷூட் பண்ணிக்கலாம், சீமா ஒரு 2.1 அப்படி நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது, நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கிற இது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னா, அதாவது இப்போ கரண்ட் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2,60,000 2,85,000 வரைக்கும் இந்த
ட்ரோன் வந்து ரேட் வைக்கிற சேல் ஆகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அடிஷ்னலாக என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்மியூஸ் X5s அந்த லென்ஸ் ஒன்று. ஸோ அதுக்கடுத்து அது இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் இதில் பாசிபிள். ஸோ அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து சினி DNG. ஸோ அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 வரைக்கும் சேல் ஆகுது. ஸோ 5,50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ட்ரோன் இது இன்ஸ்பயர் 2 வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து Mavic 2 ப்ரோவோ அல்லது Mavic 2 ஜூமோ அல்லது Phantom 4 Pro ஆல்ரெடி வச்சுருந்தீங்க, நிறைய பேருக்கு யூஸ் பண்ணி ஸோ இதுக்கு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரோனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. சினிமா ஷூட்டிங்ஸ், சினிமா கரண்ட் தமிழ் சினிமாஸ் நிறைய மலையாள சினிமாஸ் நிறைய இடத்துல வந்து சினிமாவில் மெயினாக அல்ட்ரா ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் வந்து DJI Inspire 2. ஹே காய்ஸ், ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இது ட்ரோன்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் ஒவ்வொரு ட்ரோன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன ட்ரோன் வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தி டைரிஸ் ஆஃப் JA.